உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். வெங்காயத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணுறோம். இந்த ஆனியன் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன் ஃப்ரை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ கிட்ட இந்த மாதிரி நல்ல வெங்காயமாக வாங்கிக்கோங்க. 3 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு கிண்ணத்தில் ஒரு அகலமான கிண்ணமாக இருக்கணும். அதில் மாவு கரைக்கிற அளவுக்கு உள்ள கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் மைதா மாவு, அதே 2 டீஸ்பூன் கடலை மாவு, அது கூட 2 டீஸ்பூன் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த பிறகு அது கூட மிளகுத்தூள் உங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அது கூட ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. ஜீரகத்தூள் சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் நார்மலான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா சேர்த்து இந்த மிளகு, ஜீரகம், மிளகாய்த்தூள், அதே போல் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இந்த கடலை மாவு, மைதா மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்படி இது மாதிரி எல்லாம் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாவுகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிறண்டுரும். இந்த மாதிரி பிறண்ட பிறகு இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணியோ எண்ணெயோ எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையில் 2 முட்டை போதுமானது. இந்த 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்குங்க. உடைச்சி ஊற்றி இது கூட பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த 2 முட்டை போதுமானது இதுக்கு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குற அளவுக்கு இருக்கும். திகட்டாது. இந்த மாதிரி இந்த முட்டையை உடைச்சி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இது உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக அந்த வெங்காயத்தில் பெறணும். இது சூப்பராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு, அந்த முட்டையோட சாப்பிட்றதுக்கு. அதோட இந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்திலேருந்து பிரிஞ்சு போகாது. அந்த மாதிரி நம்ம அதுக்காக அந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு வெங்காயத்தை எடுத்து, அது ஒரே வெங்காயமாக இருக்கணும். அதுக்குள்ளே 2 வெங்காயமெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே வெங்காயமாக எடுத்து தோலெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க காம்பு பகுதியை மட்டும் அது மட்டமாக சீவி விட்டுருங்க. அடிப்பகுதியாக சீவிடக்கூடாது. இதே போல் பூ மாதிரி மெதுவாக கவனமாக 2 துண்டாக வெட்டிடாமல் நைஸாக அந்த அடிபாகத்துக்கு கொஞ்சம் வரைக்கும் வெட்டுங்க. வெட்டினீங்கன்னா தான் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அளவில் 2 சைடும் வெட்டுற மாதிரி இதை வெட்டுங்க. இந்த மாதிரி அதை வெட்டிக்கிட்டே வரணும். இது கொஞ்சம் உங்களுக்கு இதை நீங்கள் சரியாக வெட்டி காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை அப்படியே முழுசாக போடுறேன். இந்த மாதிரி மெதுவாக கவனமாக வெட்டுங்க. 2ஆக வெட்டிடாதீங்க. ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா வெங்காயம் 2ஆக போயிடும். உங்களுக்கு அந்த நம்ம சொல்கிற அந்த மெத்தடு அந்த அழகாக அந்த பூ மாதிரி வர்றது வராது. அதனால் இந்த மாதிரி வெட்டிக்குங்க. இந்த மாதிரி கவனமாக வெட்டணும். மெதுவாக வெட்டணும். இந்த மாதிரி வெட்டின பிறகு நீங்கள் அதை எடுத்து அந்த ஆனியனோட பெட்டல்ஸ், அந்த இதழ்களை அப்படியே பிரித்து விடணும். அதாவது மலர்த்தி விடணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதை பூ மாதிரி மலர்த்தி விடணும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது பூ மாதிரி மலர்ந்து வந்துடும். அப்படியே பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். தாமரைப்பூ மாதிரி இது பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த ஆனியன் பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே இழுத்து விடணும். அப்படியே வெளியில் இப்படி மலர்த்தி விட்ருங்க.
இந்த மாதிரி கரெக்டாக இது வந்து ஒரே வெங்காயமாக இருந்தால் தான் செய்ய முடியும். இது உள்ள 2 வெங்காயமாக இருக்குன்னா அது செய்ய வராது. அது உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு டிசைனாக பூவாக மாதிரியே வராது. அது ஒரே வெங்காயமாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இது குறைச்சலாக பார்த்திங்கனாலும் ஒரு வெங்காயம் 50 கிராமுக்கு இல்லை 75 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி இதை மலர்த்தி விடுங்க. மலர்த்தி விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பூ மாதிரியே இருக்கும், தாமரை பூ மாதிரியே இருக்கும். இப்படி எடுத்து அந்த இதழ்கள்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக பூ மாதிரியே இருக்கும், அப்படியே தாமரை பூ மாதிரியே இருக்கும். அது இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் கவனமாக வெட்டி எடுத்துக்கணும். வெங்காயத்தை வெட்டும்போது 2ஆக அழுத்தி வெட்டிங்கன்னா 2ஆக வெட்டிடாமல் வெட்டிக்கங்க. இந்த மாதிரி வெட்டின பிறகு நல்லா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா கலவையில் அந்த மசாலா கலவையில் இதை அப்படியே நம்ம போட்டு நல்லா பிரட்டி அது முழுக்க வந்து நல்லா மாவு பிரண்டுறணும். அந்த மசாலா நல்லா பிரண்டணும். அந்த முட்டையோடு நம்ம கலந்துருக்கக்கூடிய அந்த மாவு, அந்த கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகு ஜீரகத்தூள் எல்லாம் நல்லா அதில் வந்து அப்ளை ஆகணும். அந்த ஒவ்வொரு வெங்காயத்தினுடைய ஒவ்வொரு இதழுக்கும் அது போய் நல்லா அப்ளை ஆகணும். நல்லா பிரட்டி விட்டு கையால் எடுத்து அது மேலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அதை அப்ளை பண்ணி விடணும். அது போடும்போது கூட நீங்கள் அந்த ஸ்பூனால் அதெல்லாம் மேலே எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை பிரட்டி வச்சுருங்க. இந்த மசாலாவை பிரட்டி அற்புதமாக இதை வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இது டீ கடைகள் மற்றும் பார்த்திங்கன்னா பஜ்ஜி கடைகள் இது வைக்கலாம், தேவையிலெல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஆனால் ஒரு வெங்காயம் வந்து ஒரு பூவுக்கு தான் வரணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நேர்த்தி பண்ணி வாங்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அது மேலே அப்ளை பண்ணி வச்ச பிறகு ஒரு கடாயை அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுங்க, அகலமான கடாயை. அதில் 1.25 லிட்டரு எண்ணெய் விட்டுக்குங்க. 1.25 லிட்டரு ஆயில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை விட்டுடுங்க. அந்த எண்ணெய் சூடு வந்தோடனே கரெக்டாக பொரியிற பதத்துக்கு அந்த எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ஆனியன், ஒரு வெங்காயத்தை எடுத்து இப்படி அந்த மாவில் நினச்சி போட்டு பாருங்கள். இது அந்த மாதிரி நல்லா வெந்து மேலே கிளம்பி வந்துடும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம பொரிப்பதற்கு தேவையான அளவு சூடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வலைக்கரண்டியில் வச்சு அது மேலே இந்த மசாலாவெல்லாம் எடுத்து அப்படியே அந்த வெங்காயத்துக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவு அப்ளை பண்ணுங்கள். அது சுத்தமாக வலிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு மேலே எடுத்து அப்ளை பண்ணி அதை அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் விட்டுருங்க. சூப்பராக அப்படியே பார்த்திங்கன்னா கமகமன் நறுமணத்தோட ஹைலைட்டாக சூப்பரான இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். பொரிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி மேலே எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே இது மாதிரி எண்ணெயை மூண்டு அது மேலே அப்படி கரண்டியாலேயே தெளித்து விடுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு பகுதியில் நல்லா வெந்துடும். அப்படி நல்லா இந்த ஆனியன் வேகும்போது இந்த வெங்காயம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த மாவோட பேட்டர் ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். அதுக்காக லேசாக கொஞ்சம் வெந்த பிறகு இது மாதிரி கரண்டியால் பிரித்து விடலாம். அதை பிரித்து விட்டிங்கன்னா இன்னும் பூ மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு டக்குன்னு பிரிஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது இன்னும் வேகலை, இன்னும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதை எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறோம். இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா அது நல்லா இப்போ அந்த எண்ணெயெல்லாம் தெளித்து விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. நல்லா கையாக எண்ணெய் சூடு வந்த பிறகு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க, இல்லைன்னா மாவு கரிஞ்சு போயிடும், அந்த கலருங்கெல்லாம் வராது. வெங்காயம் மேலாக்க பார்த்திங்கன்னா மாவு வெந்து போயிருக்கும், உள்ளே வெங்காயம் வேகாது. இப்போ சூப்பராக வெந்துருச்சு. நம்ம அந்த எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக வடித்து இந்த ஃப்ரைட் ஆனியெல்லாம் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எண்ணெயெல்லாம் வடித்த பிறகு நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. பிளேட்டில் வச்சுட்டு அந்த எண்ணெய் சுத்தமாக வடிஞ்ச பிறகு நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வர்றவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரைடு ஆனியன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைடு ஆனியன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.